குயிக் டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் வர எல்லா கண்டென்ட்டும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். இட்ஸ் நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைஸ். கிரிப்டோ மார்க்கெட்ஸ் ஹைலி வாலடைல். ஸோ அதனால் நீங்கள் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரீட் திஸ் அஸ் எஜுகேஷனல் வீடியோஸ். தேங்க்யூ. நீங்கள் 2 to 3 years முன்னாடி இல்லை 4 years முன்னாடி கூட ஏதாவது ஆல் காயின் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நான் 100% சர்டன் நான் சொல்கிறேன், அந்த காயின் நெகட்டிவில் தான் இருக்கும், உங்கள் போர்ட்ஃபோலியோ நெகட்டிவில் தான் இருக்கும். நெகட்டிவ் மட்டும் இல்லை, பிலோ 50% ஆர் 60% கூட ஃபாலோ இருக்கும். சில பேருக்கு வந்து 80-90% ஃபாலோ இருக்கும். எல்லா ஆல் காயின்ஸ், ஆல்மோஸ்ட் 99.9% ஆஃப் தி ஆல் காயின்ஸ்க்கு சார்ட் பேட்டர்ன்ஸ் ஒன்று தான், பேர் மட்டும்தான் வேறு, சார்ட்ஸ் எல்லாம் ஒன்று தான். அது எப்படி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் கைஸ், திஸ் இஸ் நாட் ரேண்டம், இட் இஸ் எ கிளியர் டிசைன். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை உள்ளே இன்வெஸ்ட் பண்ண வச்சு ட்ராப் பண்ண வைக்கிறதா இந்த டிசைன். அது எப்படி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன். Welcome to Crypto Bros channel with Joe. நான் crypto market analyzer and trader. So what is an altcoin? Any coin apart from Bitcoin is an altcoin. There are thousands and thousands of altcoins. Okay, lakhs and lakhs of altcoins. Every day, altcoins are being created. Altcoins are coming into existence. அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இதை பற்றின certain இன்ஃபர்மேஷன் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் பார்த்தேன். There are strong altcoins like Ethereum and Solana, but அதை தவிர most of the altcoins are scam. ஓகே, அதோடைய சார்ட் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்குது? மோஸ்ட் ஆஃப் தெம் வில் ஹேவ் தி சேம் கைண்ட் ஆஃப் சார்ட் பேட்டர்ன் உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்ட் அது வந்து இயர் ஆன் இயர் எப்படி டிப்ரிஷியேட் ஆகிட்டு போகுது. இது வந்து யூஸ்வலாக வந்து வென் பிட்காயின் பம்ப்ஸ், பிட்காயின் ஹேஸ் அ பேர் மார்க்கெட் அண்ட் புல் மார்க்கெட். பேர் மார்க்கெட்டில் ஆல் காயின்ஸ் வில் ஃபால் க்ளோஸ் டு 90-95%, or if not 98%. பட் புல் மார்க்கெட்டில் தே வில் பம்ப் ஹார்ட். ஓகே, இது வந்து லாஸ்ட் 2 சைக்கிள்ஸாக நம்ம பார்த்தோம். பட் இந்த சைக்கிளில் என்ன சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா, ஆல் காயின்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் 1 or 2 or even close to 3 or 4, எந்த ஆல் காயினுமே பம்ப் ஆகலை. இட் ஃபெல் டீப்பர். ஓகே, ஸோ இதுக்கு மேலே ஆல் காயின்ஸ் ரைஸ் ஆகுமா ஆகாதாங்க கேட்டிங்கன்னா 99% ரைஸ் ஆகாது. அண்ட் இட் இஸ் வெரி வெரி ஹார்ட். எனக்கு அதுவும் நான் ஏன்னு காட்டுறேன். என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஒன்லி சர்வைவிங் காயின் இஸ் பிட்காயின் ஃபார் நவ். மற்ற எந்த ஆல்ட் காயினுமே நம்ம வந்து ஸ்ட்ராங்கர் நரேட்டிவ் வச்சோ இல்லை வந்து இவங்க வந்து பம்ப் ஆவாங்க, இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா there's almost zero chance that any altcoin will go up from here. Okay, let's dive right in, guys. Right, so let's start from here. Okay, there's one of an altcoin called Dash. The chart pattern paranga, this is a weekly chart from 2020. இது வந்து it started pumping from here. இதோட பீக் இது. and after that 2021 பீக்கு அப்புறம் என்னாச்சு, சஸ்டெயின் பண்ண முடியல, ஃபெல். இது வந்து பிட்காயினுடைய பம்ப், எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த பம்ப். பட் இட்ஸ் நாட் ஈவன் 50% கூட, இந்த பம்போட 50% கூட இது வரல. திஸ் இஸ் another லிங்க். ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கர் காயின்ஸ், டாப் 15 காயின்ஸில் இருக்குது. AVAX சார்ட் பேட்டர்ன்ஸ் பாருங்கள். தட்ஸ் இட், சேம் இட் கோ. அடுத்தடுத்த பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சின்னதாகிட்டே போகுது பாருங்கள். இந்த பம்புக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பம்ப் டவுன், நெக்ஸ்ட் பம்ப் டவுன், அதர் பம்ப் டவுன், இவ்வளோ தான் வரும். ஸோ இங்கே பம்ப் ஆகும்போது தான் மோஸ்ட்லி என்ன பண்ணியிருப்பாங்க, இல்லை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஹியர் புத்திசாலி இன்வெஸ்ட் இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆர் ஈவன் ஹியர், இது அப்படியே போகுதுன்னு சொல்லி பம்ப் இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கேருந்து பட் அதுக்கப்புறம் இது வந்து வெளிச்சத்தையே பார்க்கல. அதுதான் உண்மை. டன். இது வந்து இன்ஃபேக்ட் டெலிகிராம் காயின். ஆனால் பட் சி வேர் இட் இஸ் நோ. எல்லா காயின்ஸுமே ஆல்மோஸ்ட் 90, இது 83% டவுன். ஸோ திஸ் இஸ் த ஸ்டேட் ஆஃப் ஆல் காயின்ஸ், கைஸ். திஸ் இஸ் ட்ரம்ப்ஸ் ஒஃபிஷியல் காயின். Trump's official coin is a meme coin, but see where it is now. Discovering new lows அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் லோவை இன்னும் கண்டுபிடிச்சி முடிக்கல, இன்னும் கீழே போய்கிட்டே தான் இருக்குது. அது எங்கே போய் நிற்கணும், அது அந்த காயினுக்கு மட்டும் தான் தெரியும். இதுக்கு வந்து இந்த மாதிரி காயின்ஸ்க்கு பேக்கப்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெரி வெரி ஸ்ட்ராங் பிஸ்னஸ் பீப்புள், டாப் ஹெட்ஸ் இருப்பாங்க, பெரிய பெரிய பேங்க்ஸ் இருக்கும். அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுறதுக்காக ஒரு காயின் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ நிறைய நரேட்டிவ்ஸ் இருக்குது. பட் அந்த காயின்ஸோட ஸ்டேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து அது ரிவைவ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தட்ஸ் எ வெரி 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 லோ பாசிபிலிட்டி. இங்கேருந்து வந்து இந்த காயின் திருப்பி பம்ப் ஆகுனா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குன்ட்டு. ஆல்மோஸ்ட் 20,000% வந்து அது மேலே போனால் தான், ஸோ 200 times மேலே போனால் தான் அதோடைய இந்த காயின் வந்து கேன் ஈவன் டாக் அபவுட் இட். அது வந்து ஓகே, இதுக்கப்புறம் மேலே போக சான்சஸ் இருக்குன்னு நம்ம பேசக்கூட முடியும். அப்படி இல்லைனா there's nothing we can do about these coins. So this is the state of all coins, guys. இதுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு சீட் ஷீட் நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ எல்லா ஆல் காயின்ஸையும் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற சீட் ஷீட் தான் இது. ஓகே, ஸோ என்ன ஆகுது பாருங்கள். when the coin starts pumping, ஓகே, இது வந்து the first pump
அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பம்பில் எவ்ரிபடி வில் பி அவுட். ஐ மீன் இந்த உள்ளே இருக்கிறவங்க இன்சைடர்ஸ், இந்த காயினை யார் உருவாக்குனாங்களோ அதுக்கு சம்மந்தப்பட்ட யார் இருப்பாங்களோ எவ்ரிபடி வில் பி அவுட் இயர். யூஃபோரியாவில் அவுட் ஆயிருவாங்க. சில காயின்ஸ் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க ஃபார் ஃபேக் அவுட்ஸ், இங்கே இறங்கி திருப்பி பம்ப் பண்ணுறதுக்காக சில காயின்ஸ் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. ஈவன் கொஞ்சம் ஹையராக கூட போக சான்சஸ் இருக்குது. பட் ஆஃப்டர் தட் they will start selling. இங்கே 50 to 70% செல் பண்ணிடுவாங்க யூஃபோரியாவில். ஒரு காம்ப்ளசன்சி ஆங்ஸைட்டி ஸ்டேஜில் வந்து they will sell the rest. ஒரு வெரி ஃபியூ ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது கிராஜுவலாக செல் பண்ண ஆரம்பிக்க ரீட்டைல் இங்கே வாங்கி அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க, அடுத்த கோல்டு நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன், இது வந்து எங்கேயோ போகுது அப்படின்னு நினச்சி உள்ள என்ட்ரு ஆகிறவங்க they will face huge losses. This is how a retail investor gets trapped. ஸோ ஆப்டிமிசம், பிலீஃப், த்ரில், யூஃபோரியா, இங்கே வந்து நம்ம கிட்டத்தட்ட நம்ம தான் ஜீனியஸ், நம்ம எங்கேயோ போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது பாருங்கள், ஆங்ஸைட்டி, டினையல், பேனிக்கில் வந்து எவ்ரி ஒன் இஸ் இண்டிகேட்டட் நினச்சிட்டு. ஸோ ஆங்கர் லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து கிட்டத்தட்ட நம்ம இதுக்கு மேலே கீழே போனால் நம்ம போட்ட இந்த 1,00,000 1000 கூட கிடைக்காது, அதாவது இடத்துலலாம் சொல்லிட்டு எடுப்போம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பம்ப் கொடுப்பாங்க. அண்ட் தென் அகெயின் பீப்புள் வில் கெட் இன் அண்ட் தே வில் டம்ப் அகெயின். ஸோ திஸ் இஸ் ஹவு an altcoin functions. ஓகே, திஸ் ஒன் ஆஃப் த ட்வீட்ஸ். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸ்லேருந்து வந்த ரிப்போர்ட், altcoins percentage below 50 weekly EMA. பார்த்தீங்கன்னா 84% of the altcoins is below their 50-week moving average. வீக்லி மூவிங் ஆவரேஜ்னால் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப லோவாக தான் இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து அதுக்கு கீழே வந்து ப்ரைஸஸ் போகாது. அதனால தான் 50 டே கூட கிடையாது, 50 வீக் மூவிங் ஆவரேஜ். 84% ஆஃப் தி காயின்ஸ் வந்து இட்ஸ் பிலோ 50 வீக் மூவிங் ஆவரேஜ்னா அதோட ஸ்ட்ரென்த் யோசிச்சு பாருங்கள். how can they ever revive கேட்டிங்கன்னா there's no clue at all. இன்னொரு ட்வீட் இருக்குது வேர் it says all coins excluding stables plus BTC plus ETH. ஸ்டேபிள் காயின்ஸ் தவிர, BTC தவிர, ETH தவிர பார்த்தீங்கன்னா எப்படி அடுத்தடுத்த ஹை வந்து it could not even reach the previous high பாருங்க. 2017 உடைய பீக்கை வந்து 2021 ரீச் பண்ண முடியல. 2021 உடைய பீக் வந்து 2024 or 25 ரீச் பண்ண முடியல. ஸோ அடுத்த ஹை வந்து அடுத்த 2000 இப்போ இதுக்கு மேலே ஆல் காயின்ஸ் வந்து பம்ப் ஆகும் நினச்சிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுடைய இதுக்கு நான் சொல்கிறேன், there is very high probability that this will never pump. It will go down to zero. ஓகே, ஸோ வெரி ரொம்ப காஷியஸாக இருங்க. இதுக்கு மேலே ஆல் காயின்ஸ் பக்கமே போயிடாதீங்கிறது தான் என்னுடைய ஹம்பிள் அண்ட் ஸ்மார்ட் மணி ஆல்வேஸ் ஃபைண்ட்ஸ் அ வே டு மல்டிப்ளை தேர் வெல்த். அப்படின்னா டாப் பிஸ்னஸ் பீப்புள், ஹெட்ஸ், பேங்க்ஸ், மோஸ்ட் பவர்ஃபுல் பீப்புள் மேனிப்புலேட் தி மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ ஆல் காயின்ங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து எப்படி வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர் ட்ராப் பண்ணி மணியை வந்து சக் பண்ணி எடுத்தாங்களோ அந்த மாதிரி தே வில் ஃபைண்ட் another வே டு இன்க்ரீஸ் தேர் வெல்த். இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட், இங்கே ஒரு பேர் மார்க்கெட் நடக்குது, மணி இஸ் கெட்டிங் ஸ்ப்ளிட் அவுட் லைக் கிரேசி, எல்லா இடத்துலையும் வந்து பணம் நிறைய பேர் விட்டுட்டுருக்காங்க அப்படின்னா வேறு எங்கேயோ இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, வேறு எங்கேயோ பம்ப் பண்ண போகிறாங்க தான் அர்த்தம். இட் கேன் பி கோல்டு, இட் கேன் பி ஆயில், எனிதிங். ஆனால் we have to be watchful. நம்ம தான் வாட்ச்ஃபுல்லாக இருந்துக்கணும். when trend is negative, we have to shift our idea from crypto to any other area. அது கோல்டாக இருக்கலாம், கமாடிட்டிஸாக இருக்கலாம், இல்லை வந்து எனர்ஜி செக்டராக இருக்கலாம், இல்லை ஸ்டாக்ஸாக இருக்கலாம், எனிதிங் எல்ஸ். ஸோ they will find some way to pump their money and wealth. ஸோ அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நம்மளுடைய ஒரே மோட்டிவ். இது இறங்கிடுச்சு, இது எங்கேயுமே நம்ம ரிஜெக்ட் ஆகிறதுக்கான ரீசன்ஸோ நெசசிட்டியோ தேவையே கிடையாது. ஈவன் இஃப் யூ ஹவ் லாஸ்ட் அ லாட் ஆஃப் மணி, we can make it back. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. don't get disappointed. we can make our money by multiple ways by being watchful. Fine guys. ஸோ இப்போ நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி, நம்ம எடுத்த ட்ரேட்ஸ் பற்றி, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லை சாரி, நம்ம எடுத்த ட்ரேட்ஸ் பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். ஃபியூ டேஸாக பேசிகிட்டு இருந்தோம். ஸோ வாட் இஸ் அவர் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் அவுட் ஆயிடுச்சு. நம்ம எடுத்த ட்ரேட் வந்து ஸ்டாப் அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து நம்ம வந்து ட்ரேடிங் எடுத்தோம், we took it here, கீழே போட் பண்ண ஆட் பண்ணாங்க தான் யோசிச்சுட்டு இருந்தோம். பட் ஐ ஆல்சோ ஹேட் ஒரு பாயிண்ட்டில் வந்து when I felt the weakness, இந்த ஸ்டாப் லாஸ் நான் ஆட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டாப் லாஸ் ஆட் பண்ணோன்னே இட் ஹிட் மை ஸ்டாப் லாஸ் அண்ட் இஸ் கமிங் லோவர். ஓகே, ஸோ இதில் நான் திருப்பி என்ட்ரு ஆனால் கண்டிப்பாக என்ட்ரு ஆக மாட்டேன். ஏன்னா வந்து இட் ஹஸ் லாஸ்ட் த ஸ்ட்ரென்த். இதுக்கப்புறம் வந்து இதுக்குள்ளே என்ட்ரு ஆகணும்னா பார்த்து பொறுமையாக இங்கே திருப்பி ஒரு ஸ்ட்ரென்த் கிடச்சி இங்கே வந்து நிற்கணும், இல்லை வந்து இங்கே போய் உடச்சிட்டு நின்னா மட்டும்தான் ஐ would say coin has to break this. இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து இங்கே இப்படி போய் நிற்கணும், இங்கே போய் நின்னா வேணால் இட் மைட் go up, or BTC is going down. It has lost its strength. I can see only weakness here. I'm happy to be stopped out. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நம்ம தெரிஞ்சு தான் உள்ள என்ட்ரானோம். நம்மளுடைய லாஸஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு லாஸஸ் நமக்கு முன்னாடியே தெரியும். நம்ம முன்னாடியே வந்து I'm happy with this loss. நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்கன்னா then we are fine with it, right? So I'm fine with this. இது வந்து நம்ம வந்து மானிட்டர் பண்ணலாம். next few days மானிட்டர் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும் where it is going. Most probably this is going down guys. ஸோ இன்னும் கீழே போய் இன்னும் கொஞ்சம் கீழே போய் இங்கே போய் நின்று ஏற முடியாமல் தவிச்சிட்டு இருக்கேன்னா நம்ம ஷார்ட் கூட எடுத்துக்கலாம். we can take a shot. நான் ஷார்ட் ஏன் ரொம்ப ஸ்கெப்டிக்கலாக இருக்கேன், திடீர்னு பம்ப் ஆக ஆரம்பிச்சிடும். பட் we can take that risk. ஒரு ஷார்ட் எடுத்து let's push it down furtherங்கிற மாதிரி தான் நம்ம ஷார்ட் எடுப்போம். பட் நாட் ரைட் நோ. இப்போ வந்து I'm just going to watch and see how எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி கீழே போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். I don't think this is valid anymore. இதெல்லாம் எடுத்துடலாம். அந்த ட்ரேடும் வந்து டிஸ்க்ளோஸ்ட், சாரி
Trade is closed. Now next trade வந்து we'll see how it goes. Okay guys. Yeah, this Ethereum as well, it is broken this line again. இந்த லைனில் தான் வந்து ஸ்ட்ரென்த்தோடைய உட்காந்துடைய ஒரு சப்போர்ட் கன்சிடர் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கணும், பட் இட் broke it. சேம் திங் சொல்லலாம், இந்த டாப் 3 காயின்ஸ் மட்டும் வேணால் பார்க்க முடியும், பட் மற்ற எந்த காயினே பார்க்குறது வேஸ்ட். ஏன்னா எவ்ரி திங் இஸ் லைக் ஃப்ளஷ்ட் அவுட், எல்லாமே வந்து கீழே தான் போயிட்டு இருக்கு. ஸோ மற்றதெல்லாம் பார்க்குறது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கே தெரியும், இந்த காயின்ஸ் நம்ம ஷார்ட் எடுத்துட்டோம், ஏன்னா எப்படி மேலே வர மாட்டான்னு தெரியும். இந்த சார்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் உங்களுக்கு காமிச்ச அந்த சீட் சார்ட்டுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. இட் பி லைக் ஆல்மோஸ்ட் த சேம் வித் சின்ன கம்ப்ளசன்சி பவுன்ஸ் கொடுத்துட்டு திருப்பி இதை கமிங் டவுன் சேம் வே தெல் பி செல் பண்ணியிருப்பாங்க. இங்கே ரீட்டைல் நினைப்பாங்க, சார் நல்ல ப்ரைஸ் நம்ம இங்கேயோ போயிடுச்சு, இங்கே நம்ம நல்ல ப்ரைஸ் என்ட்ராக போகிறோம் நினைப்பாங்க, பட் இங்கேருந்து இன்னும் 90% கீழே போகும். இதான் நடக்கும். ஸோ திஸ் இஸ் ஸ்டேட் ஆஃப் ஆல் காயின்ஸ் கைஸ். இதுக்கப்புறம் அடுத்த சைக்கிளில் கூட இது பம்ப் ஆகான்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் ஹேவ் எனி ஐடியா, பட் 99% ஆகாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் இட் ஃபார் டுடே கைஸ். இன்றைக்கான வீடியோ வந்து இதுதான். இன்னும் ஃபர்தராக வந்து நம்ம மார்க்கெட் கண்டிஷன்ஸை மானிட்டர் பண்ணலாம் அண்ட் see where it goes. ஓகே, ஃபார் நவ் டேக் கேர், ஸ்டே சேஃப். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். கிரிப்டோ ப்ரோஸ் சேனல் வந்து ஹியர் டு ஹெல்ப். மிஸ்கைட் பண்ணுறதுக்கோ யாரையும் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கோ தப்பான இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கொடுக்குறதுக்கோ நாங்கள் இல்லை. we want to help most number of people who are trying to make some money, இல்லை வந்து who have lost a lot of money. அவங்க எப்படி கொஞ்சம் மணியை சேஃப்கார்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணலாங்கிறது தான் நம்மளுடைய ஒரே மோட்டிவ். அதுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணி பெஸ்ட் அட்வைஸ் கொடுக்க முடியுமோ அதை நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ follow our channel for more updates guys. Thank you.